தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் கூலி. தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஹீரோவை நடிச்சிருக்காரு. இது அவருடைய 168வது திரைப்படம். கடந்த 14 வருஷமாக ரஜினி சூப்பர் ஹிட் படங்கள் எதையும் கொடுக்கல. நடுவில் ஒன்று ஜெயிலர் மட்டும்தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதை தவிர்த்து மற்ற படங்கள் எல்லாமே போட்ட காசு முதலுக்கு சேதம் இல்லாமல் போட்ட காசு வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. அதனாலேயே ரஜினி இப்போ சமீப காலமாக அவருடைய பழைய இயக்குநர்கள் யார்கிட்டையும் வேலை பார்க்காம புது இயக்குநர்கள்கிட்டையே தன்னை ஒப்படைச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த படத்தையே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ரஞ்சித்து முதற்கொண்டு இப்போ கடைசியாக நெல்சனுக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இப்போ இந்த படத்தை பார்ப்போம். கூலி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போர்ட்டர் ஒன்று ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூலி வேலை செய்யலாம், அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டர், விமான நிலையத்தில் போர்ட்டர், இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடியவர்களை கூலி அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதே மாதிரி இந்த கூலின்ற வார்த்தையை மற்ற இடங்களில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் கிராமப்புறங்களில் கூலிக்கு ஆள் வரலை அப்படின்வாங்க. விவசாய வேலைகளுக்காக நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஆள் வரலைன்னுவாங்க. அது மாதிரி டக்குன்னு தமிழர்களுக்கு ஈஸியாக எளிதாக கேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைப்பாக தான் வச்சுருக்காங்க கூலி. ரஜினி சென்னையில் தேவராஜ் மேன்சன் அப்படிங்கிற தேவா மேன்சன் ஒரு மேன்சன் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய நிஜ பெயர் தேவராஜ். அவருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு தகவல் வருது. அவருடைய மிக நெருங்கிய நண்பர் சத்யராஜ் விசாகப்பட்டினத்தில் இறந்துட்டாருன்னு. உடனே அவர் அஞ்சலி செலுத்துறதுக்காக விசாகப்பட்டினத்துக்கு பறந்தோடி வர்றார் ரஜினி. வீட்டில் அஞ்சலி செலுத்த உள்ளே வரும்போது அவருடைய மகள் சத்யராஜின் மகள் ஸ்ருதிஹாசன், நீங்கள் எதுக்கு வந்தீங்க, நீங்கள் வராமல் இருந்தால் நல்லது, நீங்கள் வரவே கூடாது, வெளியே போங்க அப்படின்றாங்க. அவமானப்பட்டு வெளியில் வர்றாரு ரஜினி. ஆனாலும் காரியம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்கார். சுடுகாடு வரைக்கும் போகிறாரு. தன்னுடைய நண்பன் இயல்பா எப்படி இறந்தான் அப்படிங்கிறத அவர் தேட ஆரம்பிக்கிறார், கேட்க ஆரம்பிக்கிறார் எல்லார்ட்டையும். அது மெடிக்கல் ரிப்போர்ட் அவர் கைக்கு சேருது. அதில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இது இயற்கை மரணம் இல்லை, ஏதோ ஒன்று வகையில் அவர் மரணம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு மட்டும்தான் அது சொல்லியிருக்காங்க. இதை ஸ்ருதிஹாசன்கிட்ட சொல்லி, உங்கள் அப்பா மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்குது, யாரோ ஒரு கொலை பண்ணியிருக்காங்க, என்ன நடந்துச்சுன்றதை சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ரஜினி. ஸ்ருதிஹாசன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். வேண்டாம், நாங்கள் இப்படி இறந்துக்கிறோம், எங்கள் பொழப்பை நாங்கள் பார்க்குறோம், எனக்கு ஒரு 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணுன்றாங்க. இந்த நேரத்தில் அதே விசாகப்பட்டினத்தில் துறைமுகத்தில் கிங் பின் சைமன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தாதா, அண்டர் வேர்ல்டு தாதா நாகார்ஜுனா நடிச்சிருக்கார். அவரு தான் அந்த விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் அவர் தான் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த லாஜிஸ்டிக் கம்பெனியை நடத்துகிறாரு. அவருக்கு தளபதி மாதிரி இருக்கிறவர் ஷௌபின் ஷாய்கர், மலையாள நடிகர். இவரோட வேலை என்னன்னா, அந்த 100 பேர் இருக்காங்களே அந்த கூலி ஆட்களுக்குள்ளே யாராவது போலீஸ்காரை உள்ளே வந்துட்டானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதோ வேலை. அதே சமயம் இந்த 100 தொழிலாளர்கள் கட்டி மேய்க்கிறது இவர் வேலை தான். இவங்க இந்த மாதிரி லாஜிஸ்டிக் கம்பெனின்னு வச்சுக்கிட்டு உள்ளே என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க, கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க, மிக விலை உயர்ந்த வாட்சுகளை எல்லாம் கடத்துகிறாங்க, போதைப் பொருள் கடத்துகிறாங்க. இது வெளியில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் ரஜினி இந்த கொலைக்கு இவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க போல இருக்கு அப்படி யோசிக்கிறார். அப்போது சத்யராஜோட நெருங்கிய நண்பரான சார்லி இந்த விஷயத்த ஒன்றா சொல்கிறார். அவர் ஏன் உங்கள் ஃப்ரெண்டு சத்யராஜ் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற கேட்கும்போது அவர் ஒரு கதை சொல்கிறார். சத்யராஜ் ஒரு விஞ்ஞானி அப்படின்றாங்க. மின்சார நாற்காலி ஒன்று அவர் தயாரிச்சிருக்கார். அந்த நாற்காலியில் யாரையாவது உட்கார வச்சு கரண்டை செலுத்தினா 2 நிமிஷத்தில் சாம்பலாயிரும் எல்லாமே. ஆனால் இப்போது சுடுகாட்டில் மின்சார தகனம் செய்யும் இடத்துல 3 மணி நேரம் ஒரு பணம் வெயிட் பண்ணணும். ஒரு 5 பணம் வந்துருச்சுன்னா அதை எரிச்சு முடிக்கிறதுக்கு நைட் ஆயிரும். இப்போ இது வந்துட்டால் ஈஸியாக எரிச்சிடலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இது தனியார்ட்டையெல்லாம் போச்சுன்னா ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, அதனால் இதுக்கு நாங்கள் பேட்டன்ட் உரிமை தர முடியாது, அனுமதி தர முடியாதுன்றாங்க.
இதை நாகார்ஜுன கோஷ்டி தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, நேராக வந்து சத்யராஜ்கிட்ட டீலிங் பேசுகிறாங்க. நாங்கள் கொடுக்குற ஆளெல்லாம் இதில் வச்சு நீங்கள் காலி பண்ணணும், உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கொடுத்துட்றோன்றாங்க. இவர் முதல்ல முடியாதுங்கிறாரு, கொடுக்கலைன்னா உங்கள் குடும்பத்தை காலி பண்ணிடுவோன்றாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் சரி ஆளாக கொடுங்கன்னொடனே அவர் ஒவ்வொரு ஆளாக கொண்டு அனுப்புகிறாங்க. இவர் அதில் உட்கார வச்சு காலி பண்ணுறாரு. சட்டவிரோத செயல். அந்த சட்டவிரோத செயலுக்கு சத்யராஜ் துறை போயிட்டுருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்கு, அதனால் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பாருங்க அப்படின்றாங்க. உடனே ரஜினி நாகார்ஜுனா டீமோட சும்மா சமரசமாக பேசுகிற மாதிரி பேசி, அந்த டெக்னிக் எனக்கும் தெரியும், அதனால நீங்கள் அதை கொலை பண்ணுற தொழிலை என்கிட்ட கைமாற்றி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்றார். அதனால் இப்போ ரஜினியை வச்சுக்கிட்டு அந்த மறுபடியும் அந்த கொலை தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ரஜினி இதை வச்சுக்கிட்டே அந்த ஹார்பரில் உள்ள நுழைஞ்சு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உழவு பார்க்குறாரு. இந்த நேரத்தில் சௌபின் சாகிருக்கும் இவருக்கும் நேரடி மோதலே வருது ரஜினிக்கு. இல்லை ரஜினியை ஒரு தடவை இவரை சௌபினை காப்பாற்றி அனுப்புகிற அவர் ஸ்ருதிஹாசனை கடத்திட்டு போயிடுறாரு. இப்போ ஸ்ருதிஹாசனை மீட்க வேண்டிய நிலைமை இது. இன்னொரு பக்கம் நாகார்ஜுனை பற்றிய ஒரு உண்மை இவருக்கு வருது. இப்போ அதையும் சமாளிக்கணும். உண்மையா இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வரும். இந்த 3 சிக்கலான பிரச்சனைகளுக்கு இடையில இந்த படத்தோட 2ஆம் பகுதியை கொண்டு வந்திருக்காங்க படத்தில். ரஜினி இப்போ வயசாயிடுச்சு, 75 வயசாயிடுச்சு. என்ன மாதிரி அவரால் நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவர் நடிக்க வச்சுருக்காங்க. இதில் சண்டை காட்சிக்கு மட்டும் நாட்கள் அதிகமாக கால்ஷீட் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமான ஆக்ஷன்களை காட்டியிருக்காரு ரஜினி. ஆனால் சென்டிமெண்ட் நடிப்பு அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் தான், ரொம்பவே கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க இதில். அதில் இவரும் ஸ்ருதிஹாசனும் பேசுகிற அந்த சென்டிமெண்ட் சீன்ஸு, அப்புறம் கிளைமாக்ஸில் ஸ்ருதிஹாசன் அவங்க அப்பா தானா இவர் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டு அது இல்லை நான் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அவர் போடுறாரு. அந்த ஒரு 2-3 சீன் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. மீதி எல்லாமே கண்டுபிடிக்கிற சீனாக இருக்கா. அதில் கொஞ்சம் டைலாக் டெலிவரி, ரஜினியோட டைலாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டெலிவரி பண்ணி பேசியிருக்காரு. அது ஒன்றும் பெரிய நடிப்புலாம் இல்லை. இதோட இந்த படத்துக்கு முன்னாடி எல்லா படத்துலையும் சிகரெட்டை தான் வைப்பார், இந்த படத்தில் பீடிக்கு வந்திருக்காரு. ஆக மொத்தம் இந்த படம் பார்க்குறவங்க பீடியை அடுத்து பீடியை வலிந்து அருந்துவார்கள் அல்லது பீடி பிரியர்களாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பீடியோட மகிமை இந்த படத்தில் அதிகமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ருதிஹாசன் தான் மிக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க நடித்த படத்துலேயே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை ரொம்ப ஆழமாக நம்ம மனசை டச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். அப்புறம் சத்யராஜ், அவர் மிக நெருங்கிய நண்பர், இதோட மைத்துனர் வேற. இவருடைய சத்யராஜோட தங்கச்சி சோபனாவை தான் இவர் ரஜினி கல்யாணம் பண்ணியிருந்தார். அந்த கனெக்ஷனில் இவர் மைத்துனர் ஆகிறார். அவர் தன்னுடைய நடிப்பு ரொம்ப இல்லை, ஆனாலும் ஒரு பாட்டு சீனுக்காக அப்போ நல்ல சிறந்த அப்பா அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை வந்துட்டு அவர் வச்சுருக்காங்க. ஆனால் அவர் கடைசியாக சௌபின் சாகிர் கையால் சாகும்போது ரொம்ப சந்தோஷமாக, என்னை தொட்டுட்டினா நீ ஒளிஞ்ச, எனக்கு இப்போ என்னை தேடி ஒருத்தர் வருவான் அப்படின்னு ஒரு ஹீரோயிசத்தை உண்டு பண்ணிட்டு அவர் செத்து போடுறாரு. அப்புறம் அமீர் கான் கடைசி கிளைமாக்ஸ் இல்லை தாகா அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் தாதாவாக வர்றாரு. இப்போ தாகா என்ற அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்கு இருக்கிற அந்த ரவுடி கும்பல்கள், போதை மருந்து கடத்தல் கும்பல்கள் செயல்படுறாங்களாம். அதுக்காக அமீர் கானை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு அமீர் கானுக்கு ஒரு மேக்கப்பில் வேறு மாதிரி போட்டு எந்திரத்து பையன் கையில் கொடுத்து சுட்டு தள்ளுறான்னு சொல்லி சுட்டு தள்ளிட்டு போயிட்டார் அவர். இப்போ சௌபின் சாகிர் மிகச்சிறந்த நடிகர். மலையாளத்தில் ஏகப்பட்ட படத்தில் நடிச்சிருக்காரு, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த வில்லன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த மோனிகா பாட்டுக்கு அவர் ஆடி இருக்கிற ஆட்டம் செம்ம ஆட்டம். அதில் கடைசியில் நாகார்ஜுனாவோட மகனை கொலை பண்ணிட்டு அவர் பேசும்போது செம்ம சீன் அது. அதே மாதிரி வீடியோ காலில் ஸ்ருதிஹாசனை கடத்திட்டு போகிற மாதிரி வச்சு அந்த வீடியோ காலில் பேசுவார் ரஜினிகிட்ட. அந்த அப்பெல்லாம் அந்த சீன் உண்மையாக அந்த படத்தை ரொம்ப தூக்கி இருக்கிறது சௌபின் சாகிர் தான். அப்புறம் அக்கினேனி நாகார்ஜுனா ஒரு மிகப்பெரிய பணக்கார டான் எப்படி இருப்பானோ அதுக்கு அப்படியே உதாரணமாக இருக்கார். ரொம்ப ஸ்டைல் நடிப்பை காட்டியிருக்கிறாரு. அதே ஒரு சீனில் கிங்பின் அந்த ஆஃபீஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரஜினிகிட்ட பேசும்போது அவர் தரையில் உட்காந்து பேசுவார், ரஜினியை சேரில் உட்கார வச்சு அவர் பேசுவார். அந்த சீனில் ரொம்ப அருமையாக எடுத்து ஷூட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு நாகார்ஜுனா. அவர் படத்தில் நடித்த மற்றவங்க எல்லாருமே சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதில் முன்னாடி வந்து ஒரு அப்பாவே சாகிறாரு காளி வெங்கட், அவரையும் நம்ம கணக்கில் சேர்த்துக்கணும், சிறப்பு தான் அப்படின்னு. ஒளிப்பதிவு கிரீஷ் கங்காதரன்.
இந்த படத்துக்கு எவ்வளவு மந்தமான ஒளிப்பதிவு வச்சாங்க தெரியல. ஆனால் இதை விட சிறப்பாக செஞ்சுருக்கலாம். ஆனால் இதுவே போதும்னு இயக்குனர் சொன்னதுனால ஒரு அளவோட கிரே கலர் அதே ஷேடு இருக்கிற மாதிரியே அதை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அதிகமான இரவு காட்சிகளை படமாக்கி இருக்கிறாரு. அதை ஒரு நல்ல விதமாக செஞ்சுருக்காங்க. பாடல் காட்சி, சண்டை காட்சிகள் மிக பிரமாதமாக ஷூட் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர். அவருக்கு நமது பாராட்டுக்கள். அப்புறம் இசை அனிருத் வழக்கம் போல் அடித்து ஆடியிருக்காரு. டைட்டில்லேருந்து கொஞ்சம் மெதுவாகவே வர்ற பின்னாடி இசை, நாகார்ஜுனாவுக்கு போடுற ஒரு பின்னாடி இசை இருக்கு பாருங்க, கிங் பின் அப்படிங்கிறது ரொம்ப அசத்தல். அதே மாதிரி சௌபினை காட்டும்போது ஒரு அசத்தலான பேக்ரவுண்ட் மியூசிக். ரஜினிக்கு ரொம்ப சாதாரணமாக பேக்ரவுண்ட் வச்சுருக்காங்க, எப்படின்னே தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப ஹீரோயிஸில் காட்டாமல் சொல்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் ஒளிப்பதிவு படத்தொகுப்பாளர் ஃப்ளோமின் ராஜ் இன்னும் கொஞ்சம் மனசு வச்சுக்க நிறைய கத்திரி போட்டிருக்கலாம். கத்திரி போடாதனால 169 நிமிஷம் வந்துருச்சு. எப்படி பொறுமையாக உட்காந்து பார்க்குறது, நமக்கே ரொம்ப முரடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃபில். அதுக்கு இன்னும் கொஞ்சம் காட்சிகளை நறுக்கி தேவையற்ற காட்சிகளை நீக்கி இருக்கலாம். படத்தில் செட்டு போட்ட சதீஷ்குமாரின் சிவா பாராட்டணும். அந்த மேன்ஷன் அவ்வளோ அழகாக ஷூட் போட்டிருக்காங்க. ஆனால் அது சண்டை சீனில் உடைக்கும் போது ஆடாடா செட்டா அப்படி நமக்கு அப்போ தான் தெரியுது. அந்த அளவுக்கு ரம்மியமான ஒரு செட்டை போட்டிருக்கார் சுரேஷ்குமார். அதே மாதிரி அது கைப்பற்றிய துப்பாக்கிகள், ஆயுதங்கள் இதெல்லாம் கரெக்டாக தேடி பிடிச்சி லோகேஷ் கனகராஜுக்கு இதில் தானே பிடிக்கும், வேறு எதுவும் பிடிக்காதில்ல. அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நல்ல பேர் எடுத்திருக்காரு கலை இயக்குனர். நிச்சயம் அவரையும் பாராட்டுவோம். ஒட்டுமொத்தமாக அந்த படம் நமக்கு என்ன ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதுன்னா எதுவுமே கொடுக்கல, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு அம்மா அப்பா மகள் சென்டிமெண்ட் சீனை எவ்வளவோ கொண்டு போயிருக்கலாம், ஆனால் அதையும் விட்டுட்டாரு. எல்லாமே அடிதடி, வெட்டு, குத்து, கொலை, அதில் கொக்கி வச்செல்லாம் கொலை பண்ணுற மாதிரியெல்லாம் ஓவரான வயலன்ஸ் இந்த படத்தில். ஏன் சர்டிஃபிகேட்னாலும் இந்த அளவுக்கு ஓவராக வச்சுக்கலாமா? அது பிவிஆர் மாதிரியான தேட்டர்களில் தான் 18 வயசுக்கு இருக்கிறவங்க அலோவ் பண்ணலை. ஆனால் மற்ற லோக்கலில் எல்லா தேட்டர்லையும் அலோவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை காசு, தேட்டருக்காரங்களுக்கு தேவை காசு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணல. நிறைய சின்ன பசங்களாம் போய் படத்தை பார்க்குறாங்களாம். அவங்களுக்குள்ள ஒரு வன்முறை குணத்தை இந்த படம் ஏற்றி விடும் அப்படிங்கிறனால தான் அது வேண்டாம் சொல்கிறோம். ஆனால் யாரும் கேட்கலையே, கவர்மெண்ட்டே கேட்காது. கவர்மெண்ட் இப்போ ஆட்சி நடத்துகிற மாதிரியே இல்லை. அவங்க எதுக்கு யாரோ ஒருத்தர் போட்டு விடு அப்படின்றாங்க. தேட்டருக்காரங்க அவங்களுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு முக்கியம். காசு நிறையா வரணும், அவ்வளோதான் முக்கியம். யாருக்கும் நாட்டை பற்றி சிந்தனையே கிடையாது. இது லோகேஷ் கனகராஜுக்காக இருக்கட்டும், இல்லை அவருக்காவது இருக்கட்டும், சார் ரஜினிக்காக இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதை அடிதடி காட்சி, வன்முறை காட்சிகளை கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் படத்தில் நமக்கு நிறைய குழப்பங்கள். ஏன்னா ஸ்ருதிஹாசன் ரஜினியை பார்த்தோன்னே வெளியே போங்கன்னு சொன்னால் அவர் யாருன்னு தெரியணும்ல அவங்களுக்கு. அப்போ இவர் தான் தன்னுடைய அப்பாவின் நெருங்கிய நண்பர், அப்பாவோட மைத்துனர், நம்ம அத்தையோட புருஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரஜினிக்கு இவங்க தன்னோட மகள் அப்படின்னு தெரியாதான். இது என்ன ஒரு கிறுக்குத்தனமான கதைன்னு ஒன்றும் புரியல. அதுலேயே சத்யராஜ் கடைசியாக சாகும்போது நான் செத்த பின்னாடி சொல்லுன்னு சொன்னாராம். அந்த நம்பரை சொல்லி எந்த பொண்ணு சொல்லுதோ அதுதான் உங்கள் மகள் அப்படின்னு சார்லிகிட்ட சொன்னாராம். சார்லி விட்ட சொல்கிறாரு. இப்படி கதையை சுற்றுன்னு ஜிலேபி சுற்றிருக்காங்க. பாதி கதை லாஜிக்கே இல்லாத மேட்டர். அதில் இவர் இத்தனை 30 வருஷமாக அவர் சென்னையில் இருக்கார், சத்யராஜ் விசாகப்பட்டினத்தில் இருக்கார். 2 பேரும் சந்திக்கவே இல்லையா, பேசுனதே இல்லையா. இதையெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. இவங்க சந்திக்கவே இல்லை, பேசவே இல்லைன்னா இவர் தான் அந்த மெட்ராஸ் மாமா அப்படின்னு ஸ்ருதிஹாசனுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஸ்ருதிஹாசன் எப்படி ரஜினிக்கு மகளாவார்? அவங்க சத்யராஜோட ஒய்ஃபு, ரஜினியோட ஒய்ஃபு வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடிச்சு இறந்துட்டதா ஒரு டைலாக்ல சொல்கிறாரு. ஸ்ருதி தான் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தானே இவர் பிறந்திருக்கணும் இல்லை ஸ்ருதி? அதுக்கப்புறம் மற்ற 2 பிள்ளைய பிறந்திருக்கலாம். அப்போ அது வரைக்கும் ரஜினி எங்கே இருந்தார்? இது மாதிரியான சில கேள்விகளுக்கெல்லாம் இந்த படத்தில் விடையே இல்லை. நம்ம படம் எடுத்து கொடுத்துட்டேன் பாரு, இஷ்டம்னா பாரு, இல்லாட்டி போய்கிட்டே கேள்வி மட்டும் கேட்காத அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு மனநிலையில் இயக்குநர்களும், இயக்குனர் டீம், தயாரிப்பாளர்களும், நடிகர்களும் இருந்தால் என்ன தான் செய்கிறது? நம்ம எப்படி எதுக்கு இந்த படத்துக்கு எப்படி நம்ம பாசிட்டிவ் வியூஸ் கொடுக்கறது, பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறது? நிச்சயமாக கொடுக்கவே முடியாது. இது ஒரு முட்டாள்தனமான கதையில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இதை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு எமோஷன்ஸை நம்மளால் அந்த படத்தோட ஒன்ற முடியலை. அவ்வளவு கேள்விகள் அந்த படத்தில் இருக்குது. இத்தனை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இந்த படம் பாரு சொல்கிறத விட இந்த படத்தோட கதையை சொல்லிட்டோம்,
போய் 3 மணி நேரம் உட்காந்துருக்கணும். அது இடையில அந்த ஹீரோயின் பூஜா கிட்டே சொன்னாங்க, அந்த ஹீரோயின் ஒரே ஒரு பாட்டு மோனிகாட்ட பாட்டுக்கு மட்டும் ஆடிட்டு போயிட்டாங்க. அனிருத்தோட மற்ற மியூசிக் பாட்டெல்லாம் பரவாயில்லை, ரகம் பரவாயில்லாம. ஆனால் பின்னாடி சைடில் கொஞ்சம் கவனிக்க வச்சிருக்காரு அனிருத், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்றபடி இந்த படம் தொழில்நுட்பம், நடிகர்கள் அத்தனை பேருமே அவங்கவுங்க வாங்கின சம்பளத்துக்கு ஏற்றாப்புல வேலை செஞ்சுட்டாங்க. ஆனால் கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா என் மொத்தம் 10 கதை படத்தில் இருக்குது. நீங்கள் தேட்டரை விட்டு வெளியே வரும்போது உங்கள்கிட்ட கதை என்னன்னு கேட்டால் சத்தியமாக உங்களால் சொல்ல முடியாது. இதுதான் கதைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கதையை எடுத்து வச்சுருக்காரு லோகேஷ் கனகராஜ். கண்டிப்பாக இது எல்ஓசியாக இருக்க முடியாது. ஆனாலும் ரஜினி வேறு வழி இல்லாமல் இப்போதைக்கு புதுமுக டைரக்டரோடு போனால் தான் நமக்கு காசு வரும், நமக்கு படம் ஓடும் அப்படின்னு நினப்பில் இருக்கார். இன்னும் அவர் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறனால அவருக்கு வெற்றி மட்டும்தான் தெரியுது, தோல்வியெல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆனாலும் இந்த படம் பார்க்க முடிந்ததா, பார்க்க தகுந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை பார்க்கலாம். ஆனால் குடும்பத்தோடு தயவுசெய்து போயிடாதீங்க, தனியாக கூட போங்க, ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் வீட்டில் எப்படி ஓடிடியில் வந்துச்சுன்னா இதை விட கொடூரமாக இருக்கும். இல்லை குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது. இத்தனை கொலைகள், கொலை கொலை கொலை. அதே இடையில ஒரு காமெடி மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. நிறைய பேரோட இதயத்தை அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்களாம், இதய மாற்று ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே. கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி இருக்கா? எங்கேயாவது நடக்குமா? இது நடக்கிற மாதிரியா இருக்குது? அதாவது அப்பாவிகள், அதுலேயும் அனாதைகள் யாரும் உங்களை தேடி வர மாட்டாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிடுவாங்களாம். இது ரொம்ப பைத்தியகாரத்தனமான ஒரு இது. ஏன்னா ரஜினியே இந்த கொலை தான் பண்ணுறாரு. ரஜினி இவங்க அனுப்புகிற ஆலையெல்லாம் சக்கர மின்சார நாற்காலியில் வச்சு கொலை பண்ணுறாரு. அப்போ ரஜினியே ஒரு கொலையாளி தானே. இவர் போய் எதுக்கு அவங்கள போய் குற்றவாளி சொல்ல முடியுமா? நாகார்ஜுன டீமை சொல்ல முடியுமா? அவங்கள கேள்வி கேட்க இவருக்கு என்ன உரிமை இருக்குது, அருகதை இருக்குது, தகுதி இருக்குது? இப்போ இவரே ஒரு கொலையாளி தானே. அதே மாதிரி சத்யராஜே ஒரு கொலையாளி தான். இந்த 2 கொலையாளிகள், ஒரு கொலையாளி செத்ததுக்கு இன்னொரு கொலையாளி எதுக்கு வருத்தப்படுறான்? இல்லை அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னா நண்பனை கொலை பண்ணவன் மட்டும் செஞ்சுட்டு போகணும். அதுக்கு எதுக்கு ஒரு பெரிய நீண்டமான ஒரு கதையை சொல்லி தேவையில்லாமல் இழுத்துட்டு போய் 3 மணி நேரம் உட்கார வச்சு கொலை கொலையாக கொண்டுட்டீங்க பாருங்கள். லோகேஷ் கனகராஜ், அடுத்த படத்துலேருந்து உங்கள் லைவை மாற்றுங்க. அந்த மாநகரம், கைதி எவ்வளோ அருமையான படங்கள் அந்த படங்களில் இருந்துச்சுல்ல. அந்த படங்களில் இருந்த ஒரு எமோஷன்ஸு, நம்ம கனெக்ட் ஆகிற விஷயங்கள் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. அதனால் லோகேஷ் தன்னுடைய வழியை அடுத்த படத்தில் இருந்தாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் இந்த படத்தில் வைக்கிறோம். ரஜினி தன்னுடைய வயதுக்கு மீறிய கடுமையாக உழைக்கிறார். ஆனால் அதோட உழைப்பு பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் அப்படின்ற லெவலில் இருக்கிறனால நம்ம அவரை ஒன்றும் சொல்ல முடியலை. அவர் சூப்பர் ஸ்டாராக வேணால் இருக்கட்டும், ஆனால் சிறந்த மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம், அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.